உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதை கண்டித்து செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ்குமார், என்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஏற்கனவே செய்தியாளர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது கூடுதலாக அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது நாடாளுமன்றத்தில் பல்வேறு விதமான நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. கஜத்வாரம், மகரத்வாரம், சிங்கத்வாரம், இப்படி பல்வேறு விதமான நுழைவாயில்கள் இருக்கின்றன. அதில் மகரத்வாரத்தின் வழியாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல பல்வேறு கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்க செல்வது வழக்கம். அந்த மகரத்வாரம் வரை இதுவரை செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். அங்கே கூடியிருக்கும் செய்தியாளர்கள், எம்பிக்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளே செல்லும் போது அவர்களிடம் கேள்வி கேட்பது, அவர்களுடைய கருத்துக்களை பெறுவது, நேர்காணல் செய்வது, அந்த துவாரத்தில் அந்த வாயிலில் அவர்கள் ஏதேனும் போராட்டம் நடத்தினால் அதனை கவர் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்தியாளர்கள் செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த மகரத்வாரம் வரை செய்தியாளர்களுக்கு அனுமதி இல்லை எனவும், நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்கனவே செய்தியாளர்களுக்கு என்று ஒரு கண்ணாடி போன்ற அறை ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. மீடியா ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணாடி போன்ற ஒரு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இனி செய்தியாளர்கள் அந்த கண்ணாடி அறைக்குள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், மகரத்வாரம் வரை அவர்கள் செல்வதற்கோ கேள்விகள் கேட்பதற்கோ அனுமதி இல்லை என கூடுதல் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மகரத்வாரம் வரை சென்ற செய்தியாளர்கள் அந்த துவாரத்திலிருந்து அகற்றப்பட்டனர். ஏற்கனவே கொரோனா காலத்தில் செய்தியாளர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கவர் செய்வதற்கான அந்த பாஸ் வழங்குவதில் கூட நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எல்லோருக்கும் பாஸ் வழங்கப்படுவதில்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி பாஸ் வழங்கப்பட்டவர்கள் மட்டுமே மகரத்வாரம் வரை அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது பாஸ் இருப்பவர்களும் அந்த துவாரம் வரை செல்வதற்கு அனுமதி இல்லை என்றும், ஒரு கண்ணாடி போன்ற அறை மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை கண்டித்து செய்தியாளர்களுக்கான அறையில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்று செய்தியாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இதர பத்திரிகை அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. மற்றொரு தரப்பில் இது செய்தியாளர்களை மத்திய அரசு ஒடுக்க நினைக்கிறது, இது சர்வாதிகார மனப்பான்மை என்கிற விமர்சனங்களும் கூட தற்போது எழ துவங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.